சரவணபவ. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு மார்ச் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கும். வள்ளலாக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிகளும் இந்த மார்ச் மாதம் எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை காணவிருக்கிறோம். இந்த மாதம் 2 சிறப்பான வழிபாடுகள் இருக்குது. பங்குனி உத்திரம், மகா சிவராத்திரி. இதை எப்படி வழிபட்டு அதிகப்படியான பலன்களை பெறலாம் என்பது பதிவின் இறுதியில் சொல்லப்பட்டிருக்குது. அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க, பின்பற்றி வாழ்நாளை வளமாக்கி கொள்ளலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் ஆரம்பத்தில் சந்திரன் துலாமில் உதயமாகிறார். இந்த மாதம் சூரியன் 14ஆம் தேதி நமக்கு கும்பத்தில் இருந்து மீனத்திற்கும், புதன் இந்த மாதம் நமக்கு 7ஆம் தேதி கும்பத்தில் இருக்கக்கூடியவர் மீனத்திற்கும், அவரே இந்த மாதம் 25ஆம் தேதி மேஷத்திற்கு பெயர்ச்சி அடைவார். சுக்கிரன் இந்த மாதம் 7ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். செவ்வாய் இந்த மாதம் 15ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைவார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக, நம்ம தனித்தனி பதிவுகளாக, துல்லியமான பலன்களாக காணலாம். கடகராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மார்ச் மாதம் எப்படி கடந்து வந்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது, கடகராசிக்கு அதிகவனம்னு சொல்லியாச்சு. என்னம்மா, ஏற்கனவே அஷ்டம சனியின் பிடியில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் எங்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக இனி வரும் காலங்கள் இருக்கும்னு வேற சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன எங்களுக்கு ரொம்ப கவனம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே சனி பகவான் எங்களை வச்சு செய்கிறாரு. இந்த மாதம் என்னம்மா பண்ண போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, இந்த மாதம் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் ஒரு 4 கிரகம், ஒரு 5 கிரகம், இவங்கெல்லாம் அப்படியே ஒரு கூட்டணியாக சேர போகிறாங்க. ஏற்கனவே 8 வலி வேதனையை சொல்லக்கூடிய இடம். இந்த காலகட்டம் ராசி அதிபதி மாத ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல உதயமாகிடுவார். தொழில் சார்ந்த விஷயங்கள், அதே போல் ஒரு புதிய முயற்சிகள், ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஒரு நார்மலாக போச்சுன்னா இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடுங்க. மேலதிகாரி, உடன் பணிபுரிபவர்கள், இவர்கள் எல்லாம் அனுசரித்து செல்லக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லியாச்சு. கோவத்தில் வேலையை விட்டு வந்துட்டேன், விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன், யாருக்கும் நஷ்டம் கிடையாது. நம்ம கோபத்தால் ஒரு செயலை செய்யும் பொழுது நம்ம தான் பெருமளவு இழக்கக்கூடியவர்கள். அது உடல் ஆரோக்கியத்தில் ஆகட்டும், ஒரு பெனிஃபிட்ஸில் ஆகட்டும். இந்த காலகட்டம் நிறைய ஒர்க் ப்ரெஷர் கொடுத்துருவாங்க. இந்த காலகட்டத்துக்குள்ளே செய்யுங்கன்னுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு நியாயத்தை கேட்க போனாலும் தப்பாக மாறிடும். எந்த ஒரு சூழலையும் ஒரு புன்சிரிப்புடன் அமைதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் திருப்பங்களையும், நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு செயல்பாடு, இல்லை நம்மளுக்கு இயற்கைக்கு மாறாக நடக்குதுன்னு கூட நம்மளோட மனம் அங்கே வெம்போம். இதையெல்லாம் இந்த காலகட்டம் பொறுத்து நிதானமாக கடந்து வரணும். சத்திய சோதனை கடகத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே வாழ்நாளே அப்படிதாம்மா கிடக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய, ஏன்னா செவ்வாய் மாத ஆரம்பத்தில் உச்சமாக இருப்பார். அவரே பின்னாடி நமக்கு சனியோடு சேர்ந்துருவார். இந்த காலகட்டம் நமக்கு இன்னும் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும். தொழிலில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இருப்பதை வைத்து கடந்து வந்துடுங்க. மாணவர்கள் தேவையில்லாமல் குழப்பங்களை போட்டுக்கொள்ளாதீங்க. ஏற்கனவே நீங்கள் எப்படி போகணுன்ற ஒரு வழியை ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க. அதுவே போதும். என்ன உங்களுக்கு தோணுதோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சாதிச்சிடலாம். அப்போ நினைப்பதை நல்லதாகவே நடக்கும், நமக்கு கிடைக்கிறதும் சிறப்பாகவே கிடைக்கும் அப்படின்ற சிந்தனையை வைத்து இப்போ இறை வழிபாட்டுடன் எப்போ எக்ஸாம்ஸ்லாம் எழுதும்போது நம்முடைய லெஃப்ட் ஹேண்டை ஊன்றி அந்த டேபிளில் ஊன்றி எழுதும்பொழுது நல்ல ஞாபக சக்தியும் நம்மளுக்கு நல்ல சிறப்பாகவும் அந்த தேர்வுகளை எழுதிடலாம். எண்ணிய வரை ஜெயித்துடலாம். இப்போ மட்டும் கொஞ்சம் கவனம் சிதறாமல் எக்ஸாமில் டென்ஷன் இல்லாமல் எழுதுருங்க. நல்லா ஒரு காற்றோட்டம் உள்ள அறைகளிலிருந்து படிப்பது, டிப்ரெஷன் இல்லாமல் இருப்பது, பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டு தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு ஒவ்வொரு எக்ஸாமுக்கு செல்லுங்கள். பெற்றவரை தாண்டி வேறு யாரும் நம்மளுக்கு நல்லா இருக்கணும்னு மனசார நினைப்பவர்கள் வேறு யாரும் இல்லை. பெற்றோருடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தாலே போதும். இந்த காலகட்டம் நீங்கள் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். பண வருவாய் தாராளமாக இருக்கும். இருந்தாலும் கூட நம்ம செலவு செய்வதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எது தேவையான செலவு, தேவையில்லாத செலவு என்று பகுத்தாய்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியாச்சு. கடன் அதிகரிக்கும். கடன் கிடைக்குதேன்னு நம்ம வாங்கிடக்கூடாது. அதிகப்படியான கடன் வாங்கினா பின்னாடி கட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம். ஜாமீன்
அதே போல் ஒரு இடம் வாங்குகிறோம் செய்கிறோன்னா அதில் பத்திரம் சார்ந்த விஷயங்களை கவனம், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களை அதிகவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலைலாம் கிடைக்குது, குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி இருக்குன்னா நல்லது, பகவானே உனக்கு கோடி நன்றின்னு கிளம்பிடுங்க. இருந்து பிரச்சனையை கூடுறத விட தள்ளி போய் இருந்து நம்ம குடும்பத்திற்காக ஒரு 10 ரூபா கூட உழைத்து அனுப்பும்பொழுது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த குடும்ப பிரிவு சுபப்பிரிவினையாக மாறிடும். அஷ்டம சனி அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான்ற ஒரு இதுவும் இருக்குது. இந்த காலகட்டம் கடகராசி அனைத்து விஷயங்களிலும் அதிக கவனமும் விழிப்புணர்வுடன் இருக்கும்போது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேணும். வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் சாப்பிட்றோமா, ஜீரணம் ஆகுதா, தேவையில்லாமல் நான் சாதிச்சிருவேன்னு இந்த காலகட்டம் முயன்று பெரிய பெரிய முயற்சிகள்லாம் போடக்கூடாது. இருப்பதை வைத்து நம்ம நிறைய ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகிறது, இல்லை இறை நாமங்களை சொல்வது, மெடிடேஷன், யோகா இதெல்லாம் செய்வது. ரொம்ப எமோஷ்னல், ரொம்ப கோபம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த ஒரு சூழலை. இதற்கு தான் இந்த காலகட்டம் இறை நாமம், இறை வழிபாடு அவசியம். இந்த மாதமே சிவராத்திரியும் நம்மளுக்கு பங்குனி உத்திரமும் வரப்போகுது. முருகனையும் சிவனையும் பிடிச்சிடலாம். ஏன்னா சிவன் தான் கிரகங்களுக்கே அதிபதி. முருகன் நம்மளுடைய சிறப்பான கந்தக்கடவுள், கலியுக தெய்வம் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்மளுக்கு கந்தர் அலங்காரத்தில் 38வது பாடல் வரும். நாளென் செய்யும் வினை தானென் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், குடுங்கூற்று என் செய்யும், குமரேசரு தாளும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோழும் கடமும் எனக்கு முன்னே தோன்றிடனே. அதனால் எந்த கோள்கள் எங்கே போய் உட்காந்தா என்ன, 8ல் 4 இருந்தா என்ன, 10 இருந்தா என்ன, நம்மளுக்கு 5 இருந்தா என்ன. இந்த காலகட்டம் அந்த ஸ்லோகத்தை காலையில் சாயந்தரம் எப்போவுமே டெய்லி சாண்டிங்காகவே சொல்லிக்கிட்டே இருங்க. தண்ணியில் அதை ஊதி கூட இந்த தண்ணியை குடிச்சிடலாம். புரியுதுங்களா? செய்யும்பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு பஞ்ச கவசங்கள் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு கந்தசஷ்டி கவசம், அனுமன் சாலிசா, விநாயகரின் காரிய சித்தி மாலை, கோளறு பதிகம், சுப்பிரமணிய புஜகம். இந்த பாடல்களை ரெகுலராக காலையும் மாலையும் ஓட விட்டு கேட்கும்போது, இல்லை நாங்கள் அலுவலகம் செல்கிறவங்க தூங்குறதுக்கு முன்னாடி கேளுங்க. கேட்கும்போது இந்த உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம், அந்த இசை ஒளிகளை நம்ம செவிகள் மூலம் உணர்ந்து நம்ம உடலில் அது பாயும்போது அதுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும். இறைவனை தாண்டி இந்த காலகட்டம் யாரும் நம்மை காப்பாற்றுவதற்கு உண்மையானவர்கள் இல்லைன்னு சொல்லலாம். நண்பர்கள் கூட நேரங்காலங்கள் சரியில்லைன்னா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனிதர்கள் மாறலாம், நண்பர்கள்ன்றதை விட பொதுவாக மனித மனமே குரங்குன்னு சொல்லிட்டோம், மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டம், இந்த இக்கட்டான சூழலை. ஏன்னா நமக்கு கிரகங்களுடைய நகர்வுகளும் நம்மளுக்கு ஏற்கனவே சனியும் 8ல் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்துடக்கூடாது, தேவையில்லாத தவறான வார்த்தைகளையும் பேசிடக்கூடாது. இந்த விஷயத்தில் நம்ம கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும். உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள், பேக் பெயின், ஒரு சிலருக்கு ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை, வண்டி வாகனங்களை செல்வது, இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த காலகட்டம் செல்லக்கூடாது. உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம இந்த சிறுதானியங்களை எடுத்துக்கொள்வது, இந்த சத்துவு கஞ்சிகளை குடிப்பது, வேக வைத்த உணவுகளை எடுத்துக்கொள்வது, ரெகுலர் எக்ஸசைஸ், உடம்புலேருந்து வியர்வை துளி வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்கள் எந்த கிழமையில் பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி தீபம் போட்டு வழிபடும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு அது ஒரு இந்த மாதம் இல்லை, எப்போவுமே அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் இந்த சர்ப கோயிலில் ஒரு கருமாரியம்மன், இந்த நாகம் குடையாக தாங்கி இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களோ, இல்லை புற்று ஆலயங்கள்லையோ, இல்லை நாகர் சிலைகள் இருக்கக்கூடிய ஆலயங்கள்லையோ, வேப்ப மரம், அரச மரம் பின்னி இருந்திருக்கிற இடங்கள்லையோ எங்கேயாவது இந்த நாகம் குடைப்படுத்திருக்காம இருக்க தெய்வத்தையோ, இந்த மாதிரி சர்ப வழிபாடு இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய தலங்களில் நம்ம பாயசம், ஒரு இனிப்பு பொருளை பாயசமாகுது, இல்லை கோதுமையால் செய்த ஒரு உணவாகுது, இல்லை லட்டு ஆகுது, இல்லை பழங்கள் ஆகுது, ஏதாவது ஒன்று தானம் கொடுக்கணும். அதே போல் எதன் மீதும் அதிகமாக பற்று வைக்கக்கூடாது, இதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். நமக்கு தீப வழிபாடு, எவ்வளோக்கு எவ்வளோ தீபம் போட்டு வழிபடுறீங்களோ அவ்வளவும் சிறப்பு. ஷட்கோண விளக்கு போட்டுருங்க. சரவண பவ, இந்த ஒரு நடுவில் ஓம் எழுதிட்டு சுற்றி சட்கோண விளக்கு, இது இந்த மாதம் போடும்போது இந்த ராகுக்கு தோஷத்தையே நம்மளுக்கு அடிபட்டு கொடுத்துரும். எந்த கிரகங்கள் 8ல் உட்கார்ந்தாலும், ஏற்கனவே உங்களுக்கு ராகு 3, 9ல் இருக்கிறதுனாலையும், இப்போ சனி ராகுச்சாரம் வாங்கி பயணித்து கொண்டிருப்பார், செவ்வாய் எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த 3ல் 9ல் இருக்கிற ராகு கேதுவும் உங்களுக்கு பாசிட்டிவாக செயல்பட்டு இந்த 8ஆம் இட கிரக தாக்கத்தை நீக்குவதற்கு இந்த ஷட்கோண விளக்கு உங்களுக்கு சிறப்பாக உதவி புரியும் செவ்வாய்க்கிழமைகளில். அதே போல் சாம்பார் சாதம் நம்ம தானமாக கொடுக்கலாம்.
அதே போல் நான் ஏற்கனவே சொல்லுவேன், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது, அதே போல் ஏழை எளியவர் வறியவர்களுக்கு உணவு அளிப்பது, இதெல்லாம் அவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கலாம். உங்களுடைய வயதில் மூத்தவங்களுக்கு ஒரு செப்பல் வாங்கி கொடுப்பது, பெட்ஷீட்டு கூட எதை வேண்டுமானாலும் தானம் செய்யலான்னு சொல்லியாச்சு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். எதிரிகள் யாருன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். அதற்கேற்றாற்போல் நம்ம சூட்சகமாக கடந்து வந்துடணும். நோய் எதிர்ப்பு பகை இதெல்லாம் வந்து கடன் இதெல்லாம் பெரிதாகும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த மாதத்தை அப்படியே லாபகமாக பொறுமையாக அப்படியே தவ வாழ்க்கையை மேற்கொள்ளணும். என்னம்மா தவணை நாங்கள் காட்டில் போய் இருக்க முடியுமான்னு கேட்கக்கூடாது. நம்ம பற்று இல்லாமல் எதர் மேலேயும் நடப்பது நடக்கட்டும், எது நடந்தாலும் நல்லது நடக்குதாலும் சரி, நம்மளுக்கு ஒரு இக்கட்டான நமக்கு பிடிக்காத சூழல் நடந்தாலும் சரி, இதை கடந்துருவோம். ஏன்னா இந்த கிரகங்கள் வந்து ஒரு 2-3 மாதம்தான் இருக்கும். நம்ம வந்து இது வேண்டாம் எனக்கு வேறு இது பண்ணுங்கன்னு அது அவங்களுக்கு அந்த சூழலை, அதாவது கர்மாவை கழித்திடுங்கள்னு சொல்கிறேன். இந்த ஜென்மத்தில் என்ன கர்மா அதை கழித்திடுங்கள், இது வேணாம் அது நம்மளுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும்போது தான் அந்த கர்மா இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகும். ஆனால் இந்த காலகட்டம் எந்த ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும் அதை கடந்து வரக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுங்க இறைவான். இறைவனுடைய பாதார விந்தங்களை சரணாகதை அடைவதே வந்து நமக்கு சாமர்த்தியம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. குலதெய்வ வழிபாடு அமாவாசை பௌர்ணமி தோறும் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது கடகராசிக்காரர்கள் அதிகப்படியான நன்மைகளை பெறலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதம் முயற்சி மேற்கொள்ளாதீங்க. குழந்தை பிறப்புக்கான ஒரு வைத்தியெல்லாம் செய்கிறீங்கன்னா அதற்கான முயற்சிகளை எடுத்துருங்க. இல்லை ஒரு சிலர் இறை வழிபாடு செய்வீங்க, தாராளமாக பண்ணுங்கள். குழந்தை பாக்கியெல்லாம் நல்லபடியாக கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்சனம் கிடைக்கணும், நான் வாழ்வில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு வேண்டுதல் வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப சிறப்பு இந்த மாதம் அப்படின்னு சொல்லியாச்சு. வெளியில் வேல் வாங்கி சாத்திரன் வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு அனைத்து விதமான சிறப்பான பலன்களும் உங்களுக்கு இன்னும் வந்து அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி இந்த அஷ்டம சனியை அதிர்ஷ்டகரமான பலன்களும் நடக்கக்கூடியதாக மாற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு காத்து கொண்டு இருக்குதுங்களாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு அடுத்த மாதம் இன்னும் சிறப்பாக கைகூடி வரும். ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்கிறவங்களாம் ரொம்ப பொறுமையை கையாண்டுடுங்க. காதலில் இருக்கிறவங்களாம் இப்போ போய் எதுவும் ஆர்கியூமெண்ட்டு வைத்து கொள்ளாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா விஷயங்களிலும் அக்கம் பக்கம் வேலை செய்கிற இடங்களில் உறவுகள்கிட்ட குழந்தைகள்கிட்டலாம் தேவையில்லாத வாக்குவாதம்லாம் வைத்து கொள்ளாதீங்க. அவங்கள வந்து ஒரு கண்டிக்கிறது, நம்ம போய் நம்மளுடைய கோபத்தை அவங்கக்கிட்ட வந்து காட்டுறது, இதெல்லாம் வைத்து கொள்ள வேண்டாம். தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுங்க. குழந்தைகள் நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். புதிதான முயற்சி எதற்கும் இந்த மாதம் எஃபர்ட் போட வேண்டாம். இருப்பதை அப்படியே வைத்து கடந்து வருவது கடகத்திற்கு சுபிட்சத்தை தரும் சொல்லலாம். மன அமைதி பெறவும் மனதை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம இறை நாமங்களை ஜெபிப்பதுடன் மெடிடேஷனே எங்களுக்கு செய்ய தெரியலம்மா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். கம்முன்னு கண்ணை மூடிட்டு உட்காந்துருங்க. நிறைய எண்ணெய் அலைகள் ஓடும், அது அப்படியே கொஞ்சம் நாளாக அந்த எண்ணெய் அலைகள் வந்து கம்மியாயிடும் ஒரே இடத்துல நம்மளுடைய நினைவுகளை செலுத்தும் போது. அதனால் இந்த காலகட்டம் இறை வழிபாடும் உடற்பயிற்சியும் தியானமும் உங்களை வந்து சிறப்பாக கொண்டு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த இறைவனுடைய நாமமும் தெரிலனாலும், பாடல் எனக்கு படிக்க தெரிலனாலும் ஓம் சரவண பவ, ஒவ்வொருத்தருக்கு வந்து ஓம் சாயிராம், அந்த மாதிரி எந்த தெய்வம் உங்களுக்கு கூட ஜீவ சமாதி வழிபாடு ரொம்ப அவசியம். சித்த புருஷர்கள் வழிபாடு வியாழந்தோறும் மகான்களை தரிசனம் செய்வது, ஜீவ சமாதியில் போய் அமர்ந்துருவது, இல்லை அமாவாசை பௌர்ணமியில் போய் ஒரு சிலர்லாம் வந்து இரவு தங்குவாங்க. அந்த ஜீவ சமாதியில் அவங்களுடைய ஆத்மா அங்கே இன்னும் உயிர்ப்புடனே இருக்கும். அவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அள்ளி கொடுத்துட்டாங்கன்னா ஆசீர்வாதத்தை இறைவன் வந்து நம்மளுக்கு கட்டத்திலே இல்லைனாலும் என்னுடைய அடியவன் கொடுத்துட்டான், அந்த பாக்கியத்தை நான் தந்தாவணும்னு விரைந்து வந்து செய்து முடித்துருவாராம். அதனால் கடகராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த மாதம் இறை வழிபாடையும் பெரியோர்கள் ஆசீர்வாதத்தையும் முருகன் வழிபாடையும் செய்வது, முடிந்தவர்கள் கிரிவலம் செல்வது, எப்போ நெற்றியில் திருநீர் அருந்திருக்கணும், முத்ராட்ச மாலை அணிந்து கொள்வதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தீப வழிபாடும் ரொம்ப சிறப்பு. எல்லாமே உங்களுக்கு வந்து இறை வழிபாடும் அதே போல் உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப அமைதிக்காக. ரொம்ப கோபம் வருதா போய் கம்முன்னு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க. அதனால் இயற்கையை ரசிங்க. இயற்கையை ரசிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த கோபத்துடைய தன்மை ரொம்ப குறைஞ்சிரும். இந்த ஃபால்ஸ் பார்க்குறது, அதே போல் நம்மளுக்கு வந்து பீச்சில் போய் கடல் அலைகளை பார்க்குறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த மனதை வந்து ஒரு ஆசிலேஷன் மைண்டை வந்து குறைச்சிரும்.
அந்த ஒரு வேவரிங்காக இருக்கும் இந்த காலகட்டம். ஏன்னா நம்மளுக்கு எந்தெந்த கிரகங்கள்லாம் நம்மளுக்கு சேரக்கூடாதோ அவங்களாம் சேர்ந்து உச்சமாகி அதுக்கப்புறம் அவங்களுடைய செயற்கையும் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப அமைதி பொறுமைக்காகனால தான் சாப்பாட்டிலே கொஞ்சம் காரத்தையும் கம்மி பண்ணிக்கொள்ளுங்க. இந்த காலகட்டம் உடல் கவனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் செய்யும் இடங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும், பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக எச்சரிக்கையாக இருக்கணும். முன்பின் தெரியாதவர்கள் யாரிடமுமே பக்குவமாக நெளிவு சுழிவாக அனைத்து இடங்களிலும் கவனமாக கடந்து வரும் பொழுது கடகம் என்ன சொல்கிறது, சிறப்பாக இந்த மாதத்தை கடந்து வந்துடலாம். நான் இந்த மாதம் போனதே எனக்கு தெரியல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். நம்ம இறைவன் மேலே நாட்டம் வைக்கும்பொழுது இறைவன் நம்மளை அப்படியே 2 பக்கம் நம்மளை அரவணைத்து எடுத்துகிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாமல் கிரகங்களுக்கு உரியவரே நம்மளுடைய ஈசன் சொல்லிட்டோம். அப்போ இந்த காலகட்டம் இறைவனுடைய பாதாரவந்தங்களை சரணடையும் பொழுது நமக்கு தான் தெரியும் இல்லையா மார்க்கண்டேயன் கதை. அதனால் அவர் என்றும் 16 இருக்கிற மாதிரி கடகராசி அஷ்டம சனியில் கூட அடித்து தூள் கலப்புவதற்கு இறைவனை நம்பினோர் இறைவனுடைய தான் நம்ம பிடிச்சிக்கணும். இறைவனையும் பெரியவர்களுடைய ஆசை, அதே போல் தாயுடைய மனது பெற்றவர்களையும் நம்ம குடும்ப கடமைகளையும் எவன் ஒருவன் சரியாக செய்கிறானோ ஆனால் சனீஸ்வர பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார். அதனால் பெரியவர்கள் ஆசையும் முக்கியம். பெரியவர்களுக்கு நிறைய மதிப்பு கொடுக்கணும். இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க தவறாக தான் இருக்கிறாங்க, அவங்க தப்பாக தான் பேசுகிறாங்கன்னா அவங்க வயதில் பெரியவங்களாக இருந்தால் அவங்க எந்த ஒரு இதுலேயும் நீங்கள் நிந்தனை செய்யாதீங்க, அப்படியே அமைதியாக கடந்து வந்துருங்க. அவங்களே உங்களை பற்றிய சிறப்பான குணங்களை அறிந்து கொண்டு உங்கள்கிட்ட அவங்களே கனிவாக பேசி பழகக்கூடிய காலமும் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் கடகராசி இறை வழிபாட்டுடன் கடந்து வருவது சாலச் சிறந்தது. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. இந்த மாதம் 12 ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் 2 வழிபாடுகள் இருக்குது. ஒன்று மகா சிவராத்திரி, 2வது பங்குனி உத்திரம். இந்த 2 நாட்களில் முதல்ல வரக்கூடியது மகா சிவராத்திரி. அது மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாசி 25. இந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம சிவபெருமானை வழிபடுவதுடன் நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது நம்ம குலத்தை வாழ வைக்கும். குலதெய்வம்னு சொல்லும்பொழுது 2 குலதெய்வத்தை வழங்கணும். என்னம்மா 2 குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் வணங்கணும். நம்ம பெரும்பாலும் தந்தையுடைய குலதெய்வத்தை தான் வணங்குவோம். தாய் வழி குலதெய்வத்தையும் வணங்கணும். தாய் வழி குலதெய்வம் நம்மளுக்கு சிறப்பான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொடுக்கும், அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும். தந்தை வழி குலதெய்வம் நம்முடைய குலத்தை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பங்குனி உத்திரம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. இது முதல் நாளே கூட பங்குனி ஞாயிற்றுக்கிழமையே கூட ஆரம்பிச்சிருது, 2 பட்டு வரா மாதிரி இருக்கும். பெரும்பாலும் 25ஆம் தேதி தான் சொல்லுவாங்க. நம்ம 24ஆம் தேதி 2 நாள் தெய்வத்தை கும்பிட்றதுனால ஒன்றும் இங்கே நம்மளுக்கு தப்பு வர போகிறதில்ல. அதனால் பங்குனி உத்திரம் அன்று நமக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் வேலைக்கெலாம் போகிறோம் அப்படின்றவங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமையை கூட வழிபட்டுக்கலாம். அதே போல் பங்குனி உத்திரம் அன்று நம்ம முருகர் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. பெரும்பாலும் அம்மன் கோயில்லையும் ரொம்ப விசேஷம் நடைபெறும். எல்லா ஆலயங்களிலுமே சிறப்பான நிகழ்வுகள், அதே போல் திருமண வைபவங்களும் நடைபெறும். பங்குனி உத்திரம் முருகனுக்கு தான் ரொம்ப உகந்ததாக நம்ம வழிபடுவோம். எல்லா தெய்வ ஆலயங்கள்லையுமே சிறப்பான வழிபாடு நடைபெறும். அன்று வள்ளி தேவியானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பன்னீர் ரோஜா மாலை சாற்றி வழிபடும் பொழுதும், அதே போல் வெட்டிவேர் மாலை சாற்றலாம், எலுமிச்சம்பழ மாலை சாற்றலாம். வெற்றிவேர் மாலை போடும்போது நமக்கு வெற்றி கொடுக்கும். எலுமிச்சங்கனி போடும்பொழுது அதுவும் வெற்றிக்கனி. நமக்கு தொழில் தடையெல்லாம் நீக்கி கண்திருஷ்டி நீக்கி நமக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பன்னீர் ரோஜா மாலை போட்டு நம்ம ஒரு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம அந்த ஆக்ரோஷம் இதெல்லாம் நீங்கி நம்மளே ஒரு சாந்த சொரூபி ஆகிடுவோம். திருமண தடைகள் நீங்கும். முதல்ல இந்த பங்குனி உத்திரம் தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல் ஒரு சில கோயிலில் வந்து திருமணங்கள் நடைபெறாது. தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய, அதனால தான் நான் சொன்னேன், வள்ளி தேவி யானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நல்லா பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போட்டு வழிபடும்பொழுது விரைவில் திருமணம் கைகூடும், திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அன்றைய தினம் வந்து ஷட்கோண விளக்கு ஏற்றி வழிபடலாம். சாரவண பவன், அந்த ஷட்கோண ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லையா, அதை சாரவண பவ எழுதி நடுவில் ஓம் எழுதி நம்ம வந்து 7மே வந்து நெய் தீபங்களாக ஏற்றலாம். இல்லை அந்தளவுக்கு வசதி இல்லைன்றவங்க இல்லை 6 தீபத்தை நல்லெண்ணெய் தீபமாகவும் நடுவில் வைக்கக்கூடிய தீபத்தை வந்து சுத்தமான நெய் தீபத்தினால் ஏற்றும்பொழுது ராகுக்கேது இந்த இணைச்சோன்னா அந்த புள்ளிகளை ராசி கட்டத்தில் ராகுக்கேதுகளை இணைக்கும் பொழுது நமக்கு இந்த ஸ்டார் வடிவில் தான் வரும் ஷட்கோணத்தில். அதனால் இந்த காலகட்டம் வந்து முருகனுக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அவரை எளிமையாக எப்படி வேண்டுமானால் அன்று காலையிலிருந்து நம்ம வந்து முருகப்பெருமான் படத்தை தொடச்சிட்டு இல்லை வேல் இருந்தால் வேலுக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம். அதே போல் கோயிலில் வந்து நிறைய முருகனுக்கு பால் குடம் எடுப்பாங்க. அதே போல் நிறைய நீர்மோர், அதே போல் பாயசம், அன்னதானம் இதெல்லாம் செய்யும்போது பௌர்ணமியும் உடன் வந்துடும். அப்போ பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்துடும். அப்படி வர்ற நாட்களில் நம்ம நிறைய தான தர்மங்கள், இறை வழிபாடுகள், இறைவனுக்கு என்ற பொருட்களை வந்து நம்ம நெய்வேத்தியம் வைத்து வழிபடும் பொழுது பெரியவர்கிட்ட நிறைய ஆசி வாங்கணும். இந்த பண்டிகை நாட்களில், விரத நாட்கள்லாம் நம்ம நிறைய தான தர்மம் பண்ணணும். ஏழை எளியவருக்கு வறியவருக்கு பண்ணும்பொழுது நம்முடைய கர்மாக்கள் விரைவாக குறைக்கப்படும். அப்போ பங்குனி உத்திரத்தில் இறைவனை வழிபடும்போது சீக்கிரம் திருமண பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். அதே போல் ரொம்ப சிறப்பான இனிய இல்லறம் வந்து தம்பதியருடைய அந்யோன்ய சிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன சொல்கிறது, கணவன் மனைவி வந்து ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும்பொழுது தான் அந்த குடும்பமே ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கும். அந்த குழந்தைகளையும் ஒரு பெரிய சிறப்பாக பேணி வளர்க்க முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா முதல்ல பாதிக்கக்கூடியது அந்த பிள்ளைகள் தான். அதாவது பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும்னா முதல்ல கணவன் மனைவி அவங்க எதிரில் முதல்ல சண்டை போட்டுக்கிறதே ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். அவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒற்றுமை இல்லைன்னா பிள்ளைங்களை நம்ம வந்து ஒரு சிறப்பான வழிநடத்தி ஒரு கண்டித்து வழி நடத்த முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து கலிகாலம் சொல்லியாச்சு. அதனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்னென்னா, இந்த தலைமுறையில் பிள்ளைங்களுக்கு பயப்படுற சந்ததியை நம்ம தான், பெற்றவர்களுக்கு பயந்த தலைமுறையினரும் நம்ம தலைமுறையர் தான் அப்படின்னு வந்து பெருமையாக சொல்லிக்கோ. அதாவது பெருமையாக சொல்கிறதா பெற்றவருக்கு பயந்தோன்றது சொல்லிக்கலாம். பிள்ளைகளுக்கு ஏன் பயப்படுறேன்னா, நம்மளோட புத்திசாலி ஆகிட்டாங்க, அவங்க வந்து சிந்தனைலாம் வேறு மாதிரி சென்று கொண்டிருக்குது. நம்ம என்ன தான் சொல்லி வளர்த்தாலுமே உலக நடைமுறையும், அதாவது கணினிமயமான உலகத்தில் நம்ம ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்குது இல்லையா. அதனால் வந்து ஒரு மாய முகமூடிய போலியை தான் நம்புகிறாங்க. உண்மையை நம்புவது வந்து தாமதமாக தான் நடக்குது. அதனால் போலி வந்து எளிதாக ஜெயித்திருது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நிலையிலிருந்தெல்லாம் நம்ம மீண்டு வருவதற்கு தான் இறை வழிபாடுகளையும் நேர்மறை சிந்தனைகளையும் நம்ம எப்போ வைத்துக்கொள்ளணும். பெரியவர்கள்கிட்ட மனம் கோணாமல் நடந்து அவருடைய ஆசைகளை பெற்று தான் ஒவ்வொரு வழிபாடும் பண்ணும்பொழுது அந்த வழிபாடுகளை நமக்கு பூர்ணமாக பலன் தந்து பலன்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து கொள்ளலாம். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுப முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும். நற்பவி நற்செழி.